இந்த கூலி படத்தோட கிளைமேக்ஸில் 50 அடி ஆழத்தில் ஒரு கிணத்தை நோண்டி ஒரே ஒருத்தனை அதுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டு மேலே ஏறி நின்று அவன் வெளியே வர மாட்டான்னு சொல்லிட்டு தலைவர் கன்ஃபர்மேஷன் பண்ணார்ல, அவர் தான் உபேந்திரா. அந்த அளவுக்கு வில்லன் மேலே பயம். அந்த மாதிரி ஒரு கிரேட்டான ஆர்டிஸ்ட் நடித்த படம் தான் U1 அப்படிங்கிற படம். இந்த படத்தை எங்க டீம்ல இதுவரைக்கும் 22 தடவை பார்த்துருக்கோம் சார். இந்த படத்தை எங்க டீம்ல இதுவரைக்கும் 22 தடவை பார்த்துருக்கோம் சார். பயங்கரமான படத்தை நாம பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் நான் போய் அந்த படத்தை பார்த்தேன். இந்த படத்தோட டைட்டில் கார்டை பார்க்கணுமே. சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், டைரக்டர் இந்த மாதிரி எல்லாரோட பேரையும் மனித மூளையோட கம்பேர் பண்ணி அந்த டிசைனை வச்சு இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை நாம் பயங்கரமான இன்டெலிஜென்ட்டான படம் பார்க்க போகிறோமோ அப்படிங்கிற செம்ம எக்ஸ்பெக்டேஷன் எனக்குள்ள. ஆனால் உண்மையாலுமே அந்த படத்தில் நான் அதை பார்க்கல. நான் என்ன தெரியுமா பார்த்தேன், அது நீங்களே பாருங்க. ஓவரா திங்க் பண்ணாதீங்க, நீங்கள் அதுதான் நினச்சிங்க, நானும் அதுதான் நினச்சேன், எல்லாருமே அதுதான் நினச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோ அதை நினைக்கல, ஹீரோ வேற ஒன்று நினச்சிருக்காரு. அதையும் பாருங்க. ஹீரோ சொன்னது வாய நீங்க ஓவரா திங்க் பண்ணாதீங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு தியேட்டர், அந்த தியேட்டர்ல ஆடியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த U1 படத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த தியேட்டர்ல பார்த்துட்டு 2 கப்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு கப்பிள்ஸ் 2 பேர் புதுசா கல்யாணம் ஆனவங்க வெளியே வராங்க. வெளியே வந்து என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். ஓகே தென். ஓகே, thank you. வேர்ல்டு ஷார்ட்டஸ்ட் டிவோர்ஸ் வீடியோ அப்படின்னா இதுதான். இந்த சீக்ரெட்டை எல்லாருக்கும் கரெக்டா சொல்லு, புரிய வை. ஓகே, இந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு ஃபோக்கஸ் கிடைச்சிருச்சு, ஸோ இந்த அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி கொடுத்துருச்சு. அவனும் கொஞ்சம் கூட ரியாக்ட் ஆகாமல் எடுத்துட்டு ஓடி போயிட்டான். அப்படி அந்த படத்தில் என்ன ஃபோக்கஸ் பார்த்தாங்கன்னு தெரியல. இதே தியேட்டர்ல இருந்து இன்னொருத்தன் வெளியே வரான், ஒரு ரவுடி. அவன் என்ன பண்றான்னு பாருங்க. கையில் இருக்கிற செயின், மோதிரம், செல்போனு, ஏன் அவன் ஒய்ஃபை கூட தாரவாத்து கொடுத்துட்டான். என் பொண்டாட்டினா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இனிமே அவளை நீ ஏன் வச்சுக்கோ. கேட்டா ஃபோக்கஸ் வந்துருச்சு, நீங்களே போய் படத்தை பாருங்கடா அப்படிங்கிறான். ஃபோக்கஸ் கிடைக்கிற வரைக்கும் படத்தை பார்த்துக்கிட்டே இருங்க, என்ஜாய் பண்ணுங்கடா. இந்த அளவுக்கு ஒருத்தன் ஒரு 2 மணி நேரத்தில் கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு அந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சேன். ஆனா அந்த படத்தோட டைட்டில் கால் என்ன தெரியுமா போடுறாங்க? இது வரைக்கும் நீங்க ரீல்ல ரியலை பார்த்திருப்பீங்க, ரியல்ல ரீலையும் பார்த்திருப்பீங்க. ஆனா ரியலா பார்த்து ஃபோக்கஸ் பண்ற தைரியம் இருக்கா? ரியாலிட்டி பீப்புளுக்கு ரியலான ஒரு பிக்சர் கட்டுறாங்களாமா, அதனால அவங்க இப்படி கன்வெர்ட் ஆயிட்டாங்களாமா. அதுக்கு பேர் தான் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் கிடைக்கிற வரைக்கும் படத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. இதை நான் எங்க போய் சொல்றதுன்னு எனக்கே தெரியலடா ஆண்டவா. அடுத்த சீன்லயே ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா, அந்த படத்துல ஹீரோ ஒன் சைடு லவ் பண்றாங்க, ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கப் ஆயிடுது. அதாவது ஹீரோ வந்து ஹீரோயினை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஸோ நம்ம சூசைட் பண்ணி செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செட்டப்லாம் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்டூல் மேலே ஏறி நிற்கிறாங்க, அந்த ஸ்டூல் கீழே விழுந்துருச்சு. அந்த ஸ்டூல் கீழே விழுந்த உடனேயும் என்ன நடக்குது நீங்களே பாருங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா? என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க சூசைட் பண்ணிக்க போயிட்டாங்க. கீழே பிரசாதம் விழுந்துச்சு. அந்த பிரசாதத்தில் ஒரு முடி இருக்குது. கீழே விழுந்து அந்த பிரசாதத்தில் அந்த முடியை பார்த்த உடனேயும் முடி சாப்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா உறவு நீடிக்கும். ஸோ நம்ம லவ் பிரேக்கப் ஆகல, நம்ம லவ் வளரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சூசைடையே ஸ்கிப் பண்ணிட்டாங்க ஹீரோயின். இந்த சீனுக்கு அப்புறம் தான் இந்த படத்தில் சில டெக்னிக்கல் சீன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஹீரோவை ஒரு டன்னல், ஒரு ஜெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டு அடைச்சிட்டாங்க. ஹீரோவை ஒரு கூண்டில் வச்சு அந்த கூண்டுக்கு வெளியே லாக் பண்ணிட்டு, அந்த ஒரே ஒரு லாக், அந்த ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி தான் மேட்ச் ஆகும். ஆனால் ஒரு 500,000 சாவியை ஹீரோ காலில் தூக்கிட்டு போயிட்டாங்க. உன்னால் முடிஞ்ச தப்பிச்சு வாடா அப்படின்ட்டு. இந்த இடத்துல பூட்டு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கூட, ஏன் ஒரு தெஃப்ட், ஒரு திருடனால கூட இந்த பூட்டுக்கு எந்த சாவின்னு கண்டுபிடிக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் ஆகும். ஆனால் நம்ம தலைவன் எடுத்த உடனே ஒரு சாவி எடுத்துட்டாரு. பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருப்பார் போடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஆனால் அந்த எடுத்த ஒரு சாவி வச்சு என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. எடுத்த சாவியை வச்சு பூட்டை திறந்தாதானே கிண்டல் பண்ணுவீங்க. அந்த எடுத்த ஒரு சாவியை ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி யூஸ் பண்ணி அந்த லாக்கர் செட்டையே கழட்டி தூக்கி வச்சுனார் நம்ம தலைவன்.
அங்க பாருடா. ஏய் ஏய் அங்க பாருங்கடா. இன்னும் நிறைய சீன்ஸ் இருக்குது இந்த படத்தில். பயங்கர டெக்னிக்கலாகவும் பயங்கர இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஈவன் படத்தை போய் பார்த்துட்டு எப்படி கேம்ங்கிறத கமெண்ட்டில் போட்டு போங்க.